வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ். நான் சுதா. உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை ஒரு வார்த்தை திட்டிட்டா அந்த நாள் முழுக்க அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா? இல்லைன்னா உடனே கோவப்பட்டுக்கிட்டு அப்புறமா ஐயையோ இப்படி பேசிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். பொதுவாக வயசானாலே புத்தி வந்துடும் அப்படின்னு நாமெல்லாம் நினைப்போம் இல்லையா? ஆனால் மன முதிர்ச்சி, எமோஷ்னல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வயசை பொறுத்தது இல்லை. அது நம்ம உணர்ச்சிகளை நாம் எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்தது தான். உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையிலும் கலங்காமல் நீங்கள் கம்பீரமாக நிற்பதற்கான 5 உளவியல் ரகசியங்களை தான் நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தவங்க மேலே பழி போடாதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களால தான் இப்படி ஆச்சு, இவங்களால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு மற்றவங்களை கை காட்டுறது ரொம்பவும் ஈஸி. ஆனால் அதற்கு பதிலாக ஆமாம், இதில் என் பக்கமும் ஒரு சின்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான மெச்சூரிட்டி. தப்பை ஒத்துக்கிட்டா நீங்கள் ஒன்றும் சின்னதாகிட மாட்டீங்க. மாறாக அடுத்த முறை அந்த தப்பை திரும்ப செய்யாமல் இருக்க கற்றுப்பீங்க. தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், ஐடென்டிட்டி யுவர் எமோஷன்ஸ். உங்கள் உணர்வுகளை அடையாளம் காணுங்கள். யாராவது நம்மளை காயப்படுத்திட்டா நாம் ஏன் கோபப்படுறோம் அல்லது ஏன் வருத்தப்படுறோம் அப்படின்னு நமக்கே தெரியாமல் பல நேரங்களில் ரியாக்ட் பண்ணிடுவோம் இல்லையா? அடுத்த முறை இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது இப்போ எனக்கு ஏன் இந்த கோபம் வருது அல்லது வருத்தம் வருது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. அந்த உணர்வை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிட்டாலே போதும். அந்த உணர்வு, அதாவது கோபமோ அல்லது வருத்தமோ உங்களை ஆளவே முடியாது. தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட், ஃபைண்ட் அ ரோல் மாடல். அட்வைஸ் கேட்குறத நிறுத்துங்க. ரோல் மாடல் பாருங்க. பிரச்சனை வரும்போது ஊர் முழுக்க அட்வைஸ் கேட்டுக்கிட்டு இருக்காம நீங்கள் மதிக்கிற ஒருவர், உதாரணமாக உங்கள் அப்பாவோ இல்லை உங்களுக்கு பிடிக்கிற ஒரு தலைவரோ இருந்தால் அவங்க அந்த சூழ்நிலையை எவ்வளவு அழகாக கையாளுவாங்க அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்க. அவங்க வழியிலேயே நீங்களும் முடிவெடுத்தா தப்பு நடக்க வாய்ப்பே இருக்காது. தெரிஞ்சுக்கோங்க. ஃபோர்த் பாயிண்ட், த பவர் ஆஃப் பாஸ். அந்த ஒரு நிமிஷ நிதானம். யாராவது உங்களை திட்டாலோ காயப்படுத்திட்டாலோ அல்லது அவமானப்படுத்திட்டாலோ உடனே திருப்பி அவங்கள திட்டணும் அப்படின்னு தான் தோணும். ஆனால் அந்த உடனடி ரியாக்ஷன் தான் உங்களை இன்னும் வீக்காக மாற்றிடும். உதாரணமாக, வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் உங்களை காயப்படுத்துறது மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனே ரிப்ளை பண்ணாமல் ஃபோனை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து யோசித்து ரிப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்ல வந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் பக்குவமாக இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க. 5th பாயிண்ட்,
லிவ் இன் த ப்ரெசண்ட். இன்றைக்கு என்ன பண்ணலாம்? நேற்று யாரோ உங்களை கிண்டல் பண்ணதை நினச்சி இன்றைக்கு வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தா அது உங்கள் நேரத்தை தான் வீணாக்கும். சரி, போனது போகட்டும். இன்றைக்கு உங்களை நீங்கள் எப்படி மெருகேற்றிக் கொள்ளலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசிக்க ஆரம்பிங்க. உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிக்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை. அதனால் பழைய கசப்புகளை மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு இன்றைக்கு இனிமேல் நடக்க போகிற வேலைகளை மட்டும் உங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிங்க. நட்புக்களே, உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த 5 உளவியல் ரகசியங்களை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சாலே போதும். எந்த சூழ்நிலையிலும் கலங்காமல் கம்பீரமாக நிற்கிற மனநிலை உங்களுக்கு வந்துடும். தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சொல்லுங்க, நீங்கள் ஒரு எமோஷ்னலி மெச்சூர்டு பர்சனா அப்படிங்கிறத. இந்த காணொலியில் நாம் பார்த்த 5 டிப்ஸுகளில் உங்களுக்கு எது பயனுள்ளதாக அமைந்தது அப்படிங்கிறத கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை போல் தொடர்ந்து வரன்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், சுதா. தேங்க்யூ.